கொஞ்சம் நம்ம இன்ஸ்டாவில் பழகுறோன்னா ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் பண்ணாமல், அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு ஃப்ரெண்டுனா அப்படியே ஒரு லிமிட் அதில் நிறுத்திட்டா பெட்டர் தென் உள்ளே கொண்டு வந்தோம்னா இங்கே யாருமே உண்மை இல்லை அப்படிங்கிறது நான் அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப 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 நிறைய ஃபேக்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட சொல்கிறது வேறு. ஏன்னா நம்ம போய் அவங்க வீட்டை பார்க்க போகிறதில்ல, அவங்க ஊருக்கு நம்ம போகிறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அவங்க சொல்கிறத மட்டுமே நம்பி ஐயோ பாவம்னு நினச்சிடும். அது நான் ரொம்ப பாவம்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ வந்து இன்ஸ்டாவில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ண இடம்னா, நம்ம ஹோப் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ஃபேக்கான பர்சன் அப்படின்னு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதையுமே வந்து ஏதோ ஒரு பையன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கான்செப்ட் வைப்பாங்க. பொண்ணு, அதுதான் மெயின் விஷயமே. ஐயோ பாவம்னு நினச்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்துவிட்ட வேலை அது அப்படி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இன்ஸ்டாவில் பழகுறவங்க கிட்ட வந்து ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மீடியமான ஒரு பேச்சுவார்த்தையில் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இது எல்லாமே தாண்டி உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கும்மி டான்ஸர், அதை தாண்டி ஒரு ஆட்டிடியூட் குவீனை தாண்டி உங்களை நீங்கள் பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கணுன்னு என்ன கேட்பீங்க? என்னை பார்த்து கேட்கணும்னா கொஞ்சம் போல்டாக ரொம்ப உடையிற, ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து வெளியே வந்து ஓகே இக்னோர் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லலாம். உள்ளே கண்டிப்பாக வலிக்குது. இன்னொன்று இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு இதை விட்டு ஓடிடாத. கடவுள் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்துருக்காரு. நான் தேடி போய் கிடைச்சதில்லை, அது எனக்கு தேடி வந்து கிடைச்ச ஒரு விஷயம். கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு ரீசன் கம்பல்சரி இருக்கும். நீ பட்ட அவமானங்களுக்கோ இல்லை உன் கஷ்டத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கான ப்ராஃபிட் உனக்கு எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்குது. கொடுத்ததை பிடிச்சி ஏறி போகிறதுங்கிறது என்னோட டேலண்ட். ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாத, தைரியமாக இரு, அவ்வளோதான். எவ்வளோ பேசினாலும் யார் என்ன பண்ணாலும் தைரியமாக இரு. இன்னொன்று யார் முன்னாடி அழுவாத, அது முடியல. ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அழக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அழுதுறேன். யார் முன்னாடி அழுகாத, இனி யாரையும் நம்பாத. இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப ஒரு டெய்லி சொல்லிக்கிறேன் இப்போல்லாம் நான்.